ஹாய், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் அம்மாஸ் லைஃப். பார்ட் 1 வீடியோவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. இந்த எபிசோடில் பார்ட் 2 ஆஃப் டிடிடி பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன் மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன் எங்களை வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த ரூமுக்கு வந்து நாங்கள் ஒரு நைட் 7 o'clock போல் அந்த ரூமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நைட் ஃபுல்லாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் ரொம்ப போரிங்காக இருந்தது. நாங்கள் மிட் நைட் வந்து 2 o'clock வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 2 o'clock வந்து ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்களை வந்து தர்ஷன் பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணிட்டாங்க. ஏர்லி மார்னிங்ன்றது எல்லாருக்குமே வந்து ஸ்லீப்பிங் டைம். ஸோ வந்து வாக் பண்ணவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆகிட்டோம். டெம்பிள் தர்ஷன் பார்க்க போகிறோம், லார்ட் பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாருமே வந்து நல்ல பிரிஸ்காக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 o'clock போல் லார்ட் பெருமாளை பார்த்தாச்சு. லார்ட் பெருமாள்கிட்ட சில பெட்டிஷன்லாம் போட்டு இது கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்றிருங்கன்னு அப்படின்னு அவர்கிட்ட சைலண்ட்டாக கொஞ்சம் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிவிட்டு வந்துட்டோம். வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டோக்கனுக்காக லட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த லட்டை போய் வாங்கிக்கிட்டு அவ்வளோதான் ரிட்டன் வெளியே அவுட் சைட் வந்துட்டோம். அவுட் சைட் வந்ததும் அந்த ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற ஃபுட் ஸ்டால்லாம் பார்த்த உடனே மிட் நைட்டில் எல்லாருக்குமே வந்து ஃபுட் கார்விங்காக இருக்கும். மாதிரி தான் எங்களுக்கும் ஃபுட் கார்விங்காக இருந்தது. ஸோ அதுக்காக வந்து காரப்பொரி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு 30 minutes போல் அப்படியே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரி காளான் ரைஸ் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பேக் சைட் ஆஃப் த டெம்பிளுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து ரூமுக்கு ரீச் ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்து கேப் புக் பண்ணி நாங்கள் ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரூம் போகிறதுக்கு ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. ரூம் போயிட்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock வரைக்கும் தான் வந்து எங்களுக்கு டைமிங் இருந்தது. நாங்கள் வந்து லாக் அவுட் பண்ணணும். ஒரு 4 hours போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் 10 o'clock வந்து நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட் சைடு வந்து போயிட்டோம். ஆக்சுவலி 1/3 ஆஃப் அமௌண்ட் வந்து லார்ட் பெருமாளுக்கு கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். வாங்க என்னென்ன பர்ச்சேஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பிளேசஸ் வந்து போகலை, ஆனால் நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் தான் வந்து பார்க்கணும் என்னென்ன பிளேஸ்லாம் வந்து இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீ புக்கிங் பண்ணாமல் போனதுனால தான் நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். புக்கிங் பண்ணி போயிருந்தால் நம்ம ஈஸியாக இருந்திருக்கோம், இவ்வளோ டயர்டாக இருந்திருக்காது. பட் ஆனால் வந்து ரிட்டன் வந்து ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்ததும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11:30 போல் தான் வந்து நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்காக. ஸோ அந்த மீன் டைமில் வந்து ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சு, அதெல்லாம் பார்த்துட்டோம். இது எஸ்டர்டே நடந்த ஒரு குட்டி இன்சிடெண்ட். திருப்பதி ஜங்ஷன் நாங்கள் ஏர்லி மார்னிங் ரீச் ஆன உடனே அங்கேருந்து ஒரு சில பேர் சொன்னாங்க ஃப்ரீ தர்ஷன் பார்க்க போனால் வந்து இட் டேக்ஸ் டைம் 8 hours 10 hours ஆகும். நீங்கள் வந்து இங்கே ப்ரீ புக்கிங் பண்ணுவாங்க, ஒரு 300+ நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தர்ஷன் டைமிங் அலாட்மெண்ட் டைம் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு பேக் சைடில் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேக் சைடு ஆஃப் த காம்ப்ளெக்ஸுக்கு போகிறதுக்காக ஒரு க்யூ ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. காம்ப்ளெக்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து அந்த க்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த க்யூவில் வந்து ஒரு 20 minutes மேலே வந்து நாங்கள் வாக் பண்ணியிருப்போம். அட்லாஸ்ட் மறுபடியும் வந்து ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த காம்ப்ளெக்ஸ்க்கே வந்து அந்த க்யூ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லோரும் வந்தாங்க, அப்படியே அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆக்சுவலாக அந்த டைமிங்கில் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அந்த க்யூவில் நின்றோம், எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் எதுவுமே தெரியல. அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி டைமிங் முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து ஆன்லைன் புக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து பண்ண முடியும், ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கே போயிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.